அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 271வது நிகழ்ச்சிக்கூடாக கடந்து செல்லுகிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய மகா தயவு, அவருடைய இரக்கம், கிருபை நம்மையில கடந்து வருவதாக. இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தட்டும். இந்த நாளிலுமாய் ஜெபத்தை குறித்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வரப்போற 6வது மாதத்துக்குள்ள மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கத்தக்கதாய், மேலானதை மேன்மையானதை செய்யத்தக்கதாய் முன்னோட்டமாக நான் இந்த வார்த்தையை உங்களோடு பேசப் போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிதான ஒரு மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே கொண்டு வருவார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பூமியில 2 பேர், அங்கே பார்க்கிறோம், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாட்களில் ஜெபம் வல்லமையாக மேன்மையாக இருக்க வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு பிதாவாகிய தேவன் மறுத்தரவு கொடுக்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில 2 பேர் ஒருமனப்பட வேண்டுமா? இன்னைக்கு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிற போது கர்த்தர் இந்த காரியத்தை சொல்ல என்று சொன்னார். நீங்கள் கணவன் மனைவி உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்காக 2 பேரும் ஒருவரோடொருவர் பேசி நீங்கள் ஒருமனப்பட்டு தேவ பாதத்துல முழங்கால் படியிட்டு கரம் பிடித்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்கள் தடைகளை நீக்கி உங்கள் எண்ணங்கள், ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த நாட்களில் குழப்பமான சூழ்நிலைகள், பிரிவினைகள், ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் வருகிற போது நாம் ஒருவர் கதைத்து ஒருமனப்பட முடியாத ஒரு நிலைக்குள்ளே கடந்து போகிறதுனாலே பிசாசு அந்த காரியங்களை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களால் செய்ய முடியாத, உங்களால் நிறைவேற்ற முடியாத காரியங்கள் வருகிற போது, உங்களால் நிறைவேற்ற முடியாத காரியம் என்று நீங்கள் அறிகிற போது, மனுஷனால கூடாதது தேவனால் கூடும் என்று அறிந்து நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அந்த தடைகளை உடைப்பார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல ஏன் போராடுகிறார்கள்? ஏன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை? ஏன் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தும் அதில் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனிடத்திலே எப்படி அந்த விண்ணப்பத்தை கொண்டு செல்வது, எப்படி அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, பிள்ளைகளால் வருகிற பிரச்சனையா, குடும்பத்தில் வருகிற பிரச்சனையா, பைனான்ஸ்ல வருகிற பிரச்சனையா, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை மஸ்தியத்தராய் வைத்து நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அந்த காரியங்களை 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து பாருங்கள். தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார், தடைக்கற்களை புரட்டி போடுவார். அங்கே வேதத்திலே 20வது வசனத்திலே இன்னும் அழகாக சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனை தேடுகிற போது, ஒருமனப்பட்ட ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதனால்தான் சொல்லுகிறார், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒருமனப்பட்டார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் கேட்கிற போது வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கிறோம், அங்கே குறித்து பூமியில் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில நாம் ஒருமனப்படாததுனால, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருமனப்படாததுனால தேவ கரம் வரவில்லை. அதனால்தான் எங்கெல்லாம் ஒருமனம் இருக்கிறதோ அங்கு தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்துல ஒரு மனம் வேண்டும், சபையிலே ஒரு மனம் வேண்டும். அப்படி ஒருமனப்படுகிற போது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரிகளை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே புத்தகத்திலே வாசிக்கிறோம், விசுவாசிகள் திரள் கூட்டத்தார் ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் ஒருமனப்படுங்கள். பிள்ளைகள் ஒருமனப்படவில்லை, கணவன் ஒருமனப்படவில்லை என்றால் நீங்கள் வீட்டிலே குடும்பத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டு அந்த ஒருமனத்தின் ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமென் என்னும் பதில் கொடுக்கிறவர் உங்க வாழ்க்கையில மேன்மையானதை செய்வார். இந்த நாட்கள்ல ஜெபத்தின் வல்லமை உங்க குடும்பங்கள்ல வெளிப்படட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று தேவன் சொன்னார். நீங்கள் கேட்காமல் இருக்க மட்டும் அப்பாவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த கால வேளையில தேவ வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அப்பா நிந்தை கல்லை பிரட்டி போடுவார், மேலான மேன்மையான காரியங்களை செய்வார். கரம் பிடித்து 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் என்னதுக்காக ஜெபிக்க போறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. அப்பா மேலான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலுமாய் இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்க போறேன். ஒரு விச கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த தேவ வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஒருமனப்பட்டு உடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு மாறுதலை, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையை கட்டளிடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அந்த விசுவாசத்தினால் இவர்கள் பிழைக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. வியாதிகள் வியாகுலங்கள் நீங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியில் இந்த வார்த்தையை கேட்ட போதே தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் மகிமையானதை மேன்மையானதை காணும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் எங்களோடு கூடி ஆராதிக்க விரும்பினால் தொடர்ந்து எழுப்புதல் சுவிசேஷ சபை மார்க்கமன் பின்சில் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கூடி ஆராதிப்போம். தேவன் இன்னும் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.